ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி ஹெல்த்தில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெளியில் சாப்பிடாதீங்க. ஆனால் மட்டும் அவுட் சைடு ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எங்கேயுமே ஃபுட்டு நல்லா இருக்க மாட்டேங்குது. பிகாஸ் அவங்க காஸ்டிங் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஹோட்டலுக்கு சிலிண்டர் காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, ரா மெட்டீரியல் காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு, எல்லாமே ஜாஸ்தி ஆகிடுச்சு. லேபர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சில ஹோட்டலில் லேபரே இல்லை. அவங்க ஹோட்டலை எப்படி ஓட்டணுன்னே அவங்களுக்கே தெரியல நாளைக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, காஸ்ட் கட்டிங்கு அது பண்ணும்போது ஃபுட்டில் குவாலிட்டியை கம்மி பண்ணிடுறாங்க. ஃபுட்டில் குவாலிட்டி கம்மி பண்ணுறதோட என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய திங்ஸ் அதில் ஆட் பண்ணும்போது அது ஒரு பாய்சனாகவே ஆகிடுது. அந்த பாய்சன் நம்ம போய் காசு கொடுத்து சாப்பிட்றோம். இப்போல்லாம் உங்களுக்கு ஹோட்டலில் ஏதாவது ஒரு பொருள் நல்லா கிடைக்குதா? அது எந்த ஹோட்டலுக்கு போனாலும் முன்ன நல்லா இருந்தது, இன்னும் இப்போ போனாக்கா அந்த ஹோட்டலில் நல்லா இல்லை ஃபுட்டு. அதில் இவங்க அஜினோமோட்டோ போடுறது, சும்மா கையில் எடுத்து இவ்வளோ போடுறாங்க, கலர்ஸ் போடுறாங்க, இன்னும் ஆயில் யூஸ் பண்ண ஆயிலே ரீயூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு அதை சாப்பிட்ட உடனே வீட்டில் வந்தோடனே ஹெல்த் ப்ராப்ளம் வருது. அது கோல்டு வருது, காஃப் வருது, ஃபீவர் வருது, இல்லை ஃபுட் பாய்சனிங் ஆகுது, ஏதோ ஒன்று ஆகுது, இல்லை லாங் ரன்னில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப முடியல, இல்லை நீங்கள் வெளியே போகிறீங்க, ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்ணுன்னா சாப்பிடுங்க. ஆனால் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? நீங்கள் காசு செலவு பண்ணுறீங்க, 1000 500ன்னு செலவு பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா அந்த சாப்பாடில்? இல்லை. அந்த சாப்பாடோட குவாலிட்டியே போயிடுச்சு, அந்த டேஸ்ட்டு போயிடுச்சு, அந்த பழைய இது இல்லை இப்போது. ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்னோடய பேர் அமிகோஸ் ரவிச்சந்திரன். ஹெல்த் எதாவது கேட்கணுன்னா என்ன கேட்கலாம். பாய்.